வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நீங்களே கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமாங்க, நம்ம அல்வா ரெசிபி தான் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப எளிமையான முறையில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப குறைஞ்ச அளவிலான நெய்யை பயன்படுத்தி நம்ம இந்த அல்வா பண்ணிடலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கிறேன். இந்த 1 கப் அளவு மாவுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து கட்டிகள் எல்லாம் இல்லாமல் நல்லா வந்து கரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வந்து அதை கலந்து விட்டுடலாம். இதன் கூட பார்த்திங்கன்னா, நம்ம அல்வாவோட நிறத்துக்காக ஃபுட் கலர் கொஞ்சமாக வந்து தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா அதில் சேர்த்துங்க. எப்போவுமே ஃபுட் கலர் வந்து இது மாதிரி தண்ணியில் கலந்துட்டு சேர்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் குறைஞ்ச அளவில் பவுடர் யூஸ் பண்ணலாம். நிறம் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். டக்குன்னு அப்படியே பவுடரை ஃபுல்லாக ஆட் பண்ணாமல் இதை போல் கரைச்சிட்டு எப்போவுமே சேருங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு 2 கப் அளவுக்கு ஜீனி எடுத்துருக்கிறேன். இதோட ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். நல்லா வந்து ஜீனி எல்லாம் நல்லா கரைஞ்சிடணும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதன் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு ஏலக்காய் பவுடர் பண்ணதையும் கொஞ்சம் சேர்த்துட்றேன். இப்போ இதையும் கலந்து விட்டுடலாம். இப்போ இதன் கூட நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய கார்ன்ஃப்ளவர் மாவை உள்ளே சேர்த்துடலாம். இந்த மாவு வந்து உள்ளே சேர்த்த உடனே நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னன்னு சொன்னாக்கா, ஸ்டவ்வை உடனே வந்து சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு இப்படியே கலந்து விட்டுட்டே வாங்க, அவ்வளோதான். சிம்மில் வச்சு நீங்கள் கலந்து விட்டீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து கட்டித்தட்ட ஆரம்பிக்கும். வந்து பார்த்திங்களா, அந்த அல்வா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவு வந்து வெந்து வரும். அதாவது கட்டித்தட்டன்னு கிடையாது, அது மாவு வெந்து வரக்கூடிய அந்த ஸ்டேஜ் தான் அது. நீங்கள் வந்து பயப்பட வேணாம். அப்படியே வந்து கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னாக்கா, முக்கியமாக சொல்கிறேன் சிம்லேயே வச்சுருங்க. ஏன் சிம்லேயே வைக்கணும்னு சொல்கிறேன்னு சொன்னாக்கா, அந்த மாவு நல்லா வெந்து வரணும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்தோனாக்கா டக்குன்னு மாவு இறுகிடும். பட் வந்து அந்த மாவு வேகணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம சிம்லேயே வச்சு கலந்து வரணும். கொஞ்சம் இறுக்கின பிறகு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க. இப்போ இதன் கூட பார்த்திங்கனாக்கா இன்னொரு ஸ்பூன் ஃபைனலாக வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாசனைக்கு தான். அதன் கூட பார்த்திங்கன்னா மேலே வந்து ஏதாவது நட்ஸ், உங்களுக்கு விருப்பமான நட்ஸ், முந்திரியோ இல்லை பாதாமோ எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பாதாம் சேர்த்துருக்கேன் கொஞ்சம். இதோட கலந்து விட்டுடுங்க. கலந்துட்டு இந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து பீஸ் போடுறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ட்ரேயில் பார்த்து எண்ணெயோ இல்லை நெய்யோ வந்து தடவி விட்டுடுங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஹல்வா வந்து உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா இதை வந்து ஆற விட்டுடுங்க. இது சேர்த்த பிறகு நல்லா சமன்படுத்தியும் விட்டுடுங்க. மேலே கொஞ்சமாக உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸை வந்து கொஞ்சமாக தூவி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். நான் கொஞ்சமாக வந்து பிஸ்தா வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ நல்லா ஆறின பிறகு நமக்கு விருப்பப்பட்ட சைஸுக்கும் நமக்கு தேவைப்பட்ட ஷேப்புக்கும் நம்ம வந்து அழகாக அதை கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே வரும். இப்போ அழகாக நம்ம பீஸ் போட்டாச்சு. இப்போ இதுலேருந்து ஒன்று நம்ம எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பிளேட்டில் வந்து ஒட்டாமல் அழகாக வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா கரெக்டான பதத்தில் அல்வா வந்து நமக்கு ரெடி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ ஒரு பீஸ் வந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், நமக்கு சூப்பராக கிளாஸி எஃபெக்டோட அல்வா ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.